Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ஆல்ரெடி PGTRB மேத்தமெட்டிக்ஸுக்காக நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜூலை 10ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. செப்டம்பர் 28ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி அன்னைக்கு வந்து குரூப் 2 ATNPSC எக்ஸாம்ஸ் இருந்தது. அதனால நம்மளுடைய எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணோம்னா அக்டோபர் முதல் வாரத்தில் பூஜா ஹாலிடேஸ் இருக்குது. அதனால அதில் வைக்கிறது சந்தேகம்தான். அக்டோபர் செகண்ட் வீக்கில் வைக்கலாம். அக்டோபர் தேர்ட் வீக்கில் தீபாவளி இருக்குது. அதனால அதில் சான்ஸ் இல்லை. அப்போ நம்மளுக்கு சான்ஸ் வந்து அக்டோபர் செகண்ட் வீக் அல்லது அக்டோபர் 4th வீக் தான் எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் செகண்ட் வீக் வைக்கிறாங்களா 4th வீக் வைக்கிறாங்களா அப்படிங்கிறது நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது. செகண்ட் வீக்கு வந்து வரக்கூடிய சாட்டர்டே சண்டேல இருக்கலாம், அல்லது 4th வீக் வரக்கூடிய அந்த சாட்டர்டே அந்த சண்டேல எக்ஸாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் தான் நிச்சயமாக. எக்ஸ்ட்ராவாக ஒருவேளை 4th வீக் வந்ததுன்னா ஏறக்குறைய ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். இப்போ கொடுத்துருந்த ஆல்ரெடி கொடுத்துருந்த ஷெட்யூல் படி நம்மளுக்கு 80 நாள் தான் இருந்தது. இப்போ ஒருவேளை 4th வீக் தான் வச்சாங்கன்னா நம்மளுக்கு சாலிடாக 4 மாதம் கிடைக்கும். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒருவேளை செகண்ட் வீக் வச்சா கூட நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக 10 to 12 டேஸ் கிடைக்கும். மோர் தென் 12 டேஸ் 15 டேஸ் வரைக்குமே கிடைக்கும். அதனால எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸாமை மாற்றி வச்சது நம்மளுக்கு சைட்ல இருந்து அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, போஸ்ட்போன் ஆகுமா, இன்னும் நடத்தாமல் போயிடுவாங்களா அப்படியெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். நிச்சயமாக எக்ஸாம் நடக்கும். எலெக்ஷன் வருது, அதுக்கு முன்னால் இந்த PGTRBக்கு போஸ்டிங் போட்டால் தான் ஆட்சியாளர்களுக்கு நல்லபடியாக இருக்கும், அந்த ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இம்மிடியேட்டாக நம்ம எதிர்பார்த்ததை விட ஏர்லியராக நோட்டிஃபிகேஷன் விட்டு PGTRBயை அவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதனால நிச்சயமாக எக்ஸாம் சொன்ன டேட்டில் வச்சிருவாங்க. நான் சொன்ன மாதிரி அக்டோபர் மாதம் கடைசிக்கு முன்னால் நம்மளுக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும். அதனால் இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாட்டாலும் கூட பரவாயில்ல, இனி உள்ள நாட்களை வீணாக்காமல் முழு நேரமாக உட்காந்து படித்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இல்லை ஏற்கனவே பல தடவை ப்ரிப்பேர் பண்ணி CV வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் நல்லா படிச்சிருவாங்க, நம்ம இன்னும் படிக்கவே இல்லை, இனி படித்தா கிடைச்சிருமா வைக்குமா அப்படியெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். இவங்களுக்கு தான் கிடைக்கும், இவங்களுக்கு தான் கிடைக்காது அப்படின்னு எந்த வரைமுறையும் கிடையாது. லாஸ்ட் டைம் நான் இதை நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன். UGTRBலாம் நீண்ட நாள் படித்தவங்களுக்கு சில பேருக்கு கிடைச்சது, நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படித்தவங்கள சில பேருக்கு கிடைச்சது. அதனால நீண்ட நாள் படித்தாதான் கிடைக்கும், ஷார்ட் டேர்மாக படித்தா கிடைக்காது அப்படியெல்லாம் எந்த ரூலும் இல்லை. நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணோம், நல்லா எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணாலும் நிச்சயமாக கிடைக்கும். நம்மக்கிட்ட வந்து ஆன்லைன் மோடில் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. 16th ஜூலை அன்னைக்கு நான் ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். 21st ஜூலை அன்னைக்கு நியூ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பேட்சில் வந்து கம்ப்ளீட் கோர்ஸுக்கு டீட்டெயில்டு லெக்சர்ஸ் வித் ஒரு 10,000 MCQs, ரெக்கார்டடாக ஒரு 5,000 MCQs கொடுப்பேன், டெஸ்ட்டில் ஒரு 3,000 MCQs கொடுப்பேன். லைவ் செஷன் 50 நாள் லைவ் செஷன் கொடுக்க போகிறேன். 50 நாள் லைவ் செஷனில் ஒரு செஷனுக்கு 40லேருந்து 50 கொஸ்டின் வரும். ஒரு 2,000+ கொஸ்டின் லைவ் செஷனில் கொடுப்பேன். டோட்டலாக நம்மளுக்கு ஒரு 10,000+ MCQs கவர் ஆயிரும். இது மூலமாக நம்மளுக்கு கான்செப்ட்ஸ் மொத்தமுமே தரவாயிரும். இருந்து கான்செப்ட்ஸை மனப்பாடமாக படிக்கிறத விட நிறைய MCQs ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த கான்செப்ட்ஸ் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக ஃபெமிலியர் ஆகும். அதனால இதில் கம்ப்ளீட் கோர்ஸ் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். MCQs வித் டெஸ்ட் பேட்ச் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். எது வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாட்களை வீணாக்காதீங்க. ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 16th ஜூலை புதன்கிழமையிலேருந்து நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். அதனால் இப்போ இனி இது வரைக்கும் படிக்காதவங்க கூட இனிமேல் படித்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ப்ரிப்பரேஷன் டிப்ஸு ஒரு சின்னதாக ஒரு மைல்டாக ஒரு ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் கொடுக்க போகிறேன். அதுக்கு அடுத்து நம்ம வந்து யூனிட் வைஸ் தனித்தனியாக எது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு, என்ன புக்ஸை ரெஃபர் பண்ணணும், எதில் தியரி பார்த்து படிக்கணும், எதில் ப்ராப்ளம் பார்த்து படிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக 10 யூனிட்டுக்கும் தனித்தனியாக கொடுக்க போகிறேன். அதனால் இப்போ வந்து ஒரு ஓவராலாக என்ன மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்ல போகிறேன். இதில் வந்து பியூர் மேத்தமெட்டிக்ஸ், அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ்னு 2ஆக பிரித்து தான் சிலபஸே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸ் வந்து பியூர் மேத்தமெட்டிக்ஸ், அல்ஜிப்ரா, அனாலிசிஸ், டோபாலஜி, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ். இதில் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக ரெஃபரன்ஸ் புக்ஸ் என்ன அப்படிங்கிறத ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன்.
அதை பார்க்கலன்னா உள்ளே போய் ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். இதில் வந்து அல்ஜிப்ரா, அனாலிசிஸ் இது எல்லாமே பியூர் மேத்தமெட்டிக்ஸ். இதில் வந்து டோபாலஜியும் சரி, ஃபங்க்ஷனல் அனாலிசிஸும் சரி, நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதனால டோபாலஜி, ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் ரெண்டுமே தியரி பார்ட்டை நல்லா தரவாக படிச்சுக்கணும். அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் சைலோஸ் தியரம் ரிலேட்டடு, ஆர்டர் ஆஃப் த குரூப்பு, சைக்கிளிக் குரூப்பு அந்த மாதிரி உள்ளதுல ப்ராப்ளம்ஸ் வரும். அது போக லீனியர் அல்ஜிப்ரால மேட்ரிசஸ், ரேங்க்கு, சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அதுலலாம் ப்ராப்ளம்ஸ் வரும். இது தனித்தனியாக யூனிட் வைஸ் நான் தனித்தனியாக சில இது வந்து நான் உங்களுக்கு தனித்தனியாக இது கொடுக்கும்போது எந்தெந்த இடத்துல ப்ராப்ளம், எந்தெந்த இடத்துல தியரி படிக்கணுங்கிறத இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்து பியூர் மேத்தமெட்டிக்ஸை முதல்ல படிக்க போகிறீங்களா, அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸை முதல்ல படிக்க போகிறீங்களா அப்படிங்கிறத உங்களுடைய நாலேஜை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், நியூமெரிக்கல் அனாலிசிஸ் அண்ட் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸு, ஓஆர் ப்ராபபிலிட்டி தியரி, இது எல்லாமே வந்து அப்ளைடு, அதாவது அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்து நிறையா இருக்கும். ஓஆரை பொறுத்த வரைக்கும் தியரி நிறையா படித்தா போதும். டிஃப்ரென்ஷியல் ஜியாமெட்ரி, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், நியூமெரிக்கல் அனாலிசிஸ் அது எல்லாமே நிறையா ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். ப்ராபபிலிட்டியும் ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ் நிறையா பார்க்கணும். ஓஆரில் சில ஏரியாவில் தியரம்ஸு, சில ஏரியாவில் ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். அது என்னங்கிறத நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் டீட்டெயில்டாக யூனிட் வைஸ் கொடுக்குறேன். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பிளேலிஸ்ட்டு, ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் போய் பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் தனித்தனியாக அல்ஜிப்ரா, அனாலிசிஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்னு தனித்தனியாக பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அது 1 by 1 நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தால ஷார்ட்ஸுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயும் சின்ன சின்னதாக ஒரு கான்செப்ட், ஒரு ஷார்ட்கட்டு எல்லாமே கொடுத்துருப்பேன். நம்மளுடைய எம்சிக்யூஸ் கிளாஸில் வந்து ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே சொல்லி தான் கிளாஸஸ் இருக்கும். ஏன்னா நம்ம 110 கொஸ்டினும் உட்கார்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். அதனால் எதெல்லாம் நம்மளுக்கு ஷார்ட்கட்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம ஷார்ட்கட்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம வின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். பழைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்துட்டு கிளாஸஸ் இல்லை இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை லாஸ்ட் டைம் சிவி வரைக்கும் போயிட்டு வந்தீங்க, இந்த தடவை ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எம்சிக்யூஸ் பேட்ச் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் நீங்கள் எல்லாம் ஆல்ரெடி கான்செப்ட்ஸை தரவாக இருப்பீங்க. அப்போ நமக்கு எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் மனப்பாடம் ஆகிறதுக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபெமிலியர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் திரும்பவும் நான் சொல்லக்கூடியது எக்ஸாக்டாக ஒரு நியர்லி 3.5 months to 4 months டைம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதனால் அந்த டைமை வீணாக்காமல் ஃபுல் டைமாக உட்காந்து படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா தான் நிச்சயம் நம்ம வந்து காம்படிஷன் வில் பி வெரி ஹெவி. 50,000 70,000 பேர் வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸாம் எழுதுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதில் நாம் வந்து எந்த அளவுக்கு நாம் வந்து எந்த அளவுக்கு படித்தா அச்சீவ் பண்ண முடியும், காம்படிஷன் லெவல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து அதுக்கு தக்கன ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப் புக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இங்கே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும்.